வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அவதானமாக இருக்குமாறு பல மாவட்ட மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. சற்று முன்னர் பிலியந்தகளவில் துப்பாக்கிச் சூடு. ஜாலில் பூட்டிய வீடொன்றுக்குள் இருந்து வந்த துர்நாற்றம். முன்னாள் போலீஸ் மா அதிபரின் வீட்டில் மர்ம நபர்கள் சிக்கிய சிசிடிவி காட்சிகள். அதிக விலையில் கீரி சம்பாவிட்ட சூப்பர் மார்க்கெட்டுக்கு விதிக்கப்பட்ட ₹1 மில்லியன் அபராதம். இலங்கையில் வரி செலுத்தாதோருக்கு இறைவரி திணைக்களம் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. சூதாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 8 பேர் அதிரடி கைது. அதிரடி சோதனையில் ஒரே நாளில் 706 பேர் கைது. ஆண்டுதோறும் 50க்கும் மேற்பட்டோரை பலியெடுக்கும் மின்னல். ரத்மலானை குடியிருப்பு வளாகத்தில் திடீர் தீ விபத்து. தொடர்வன விரிவான செய்திகள். நாடு முழுவதும் பல பகுதிகளில் நிலவும் உயர் வெப்பநிலை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று பகல் வேளைகளில் மனித உடலினால் உணரக்கூடிய எச்சரிக்கை மட்டத்தில் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கிழக்கு மாகாணத்திலும் அத்துடன் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரமுவ, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடையிடையே மழை பெய்யக்கூடும். அம்பாறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தளை, ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு சுமார் 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்று, மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நீர்கொழும்பு தொடக்கம் கொழும்பு காலியூடாக மாத்தறை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40-30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் என்றும், காலி தொடக்கம் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான அத்துடன் சிலாவம் தொடக்கம் மன்னார் ஊடாக கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலியந்தலை வீரசிங்க மாவட்ட பகுதியில் போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக இன்று காலை நடத்தப்பட்ட சோதனையின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் வாகனத்தில் வந்த 2 நபர்களிடம் விசாரணை நடத்த முயன்றபோது சந்தேக நபர்களில் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் போலீசாரை தாக்க முயன்றுள்ளனர். இதன்போது சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் சந்தேக நபர்களில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இவ்வாறு காயமடைந்த சந்தேக நபர் கலுபோவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் வாகனத்தில் வந்த மற்றொரு நபர் அப்பகுதியிலிருந்து தப்பி சென்றுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கானை பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து துர்நாற்றம் வீசியதாக அப்பகுதி மக்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர் இணைந்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற மானிப்பாய் போலீசார் பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார். சடலத்துக்கு அருகில் பியர் போத்தலும் ஊசி செலுத்த பயன்படுத்தப்படும் சிரிஞ்சும் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் மேலதிக விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி அவர் சுமார் 3 நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக மானிப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் உயிரிழந்தவரின் உறவினர்கள் வெளிநாடுகளில் வசித்து வருவதாகவும் அவர் சங்கானையில் தனியாகவே வசித்து வந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் உயிரிழப்பு தொடர்பில் இன்னும் பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையிலேயே CD விக்ரமரத்ன உயிரிழப்பதற்கு முன்னதாக அவரது இல்லத்துக்கு வருகை தந்த நபர்கள் தொடர்பிலும் CCTV காணொலிகளை மீட்டு விசாரணைகளை மேற்கொள்வது என்று ஒரு கருத்து கூறப்படுகிறது. அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கின்றது என்று தெரியவில்லை. அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கீரி சம்பா அரிசியை விற்றதற்காக பேருவழியில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ₹1 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகாரங்கள் அதிகார சபையின் தகவலின்படி அந்த சூப்பர் மார்க்கெட் 1 கிலோகிராம் கீரி சம்பா அரிசியை ₹355 என்ற விலையில் விற்று வந்துள்ளது. இது வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட 1 கிலோகிராமுக்கான அதிகபட்ச சில்லறை விலையான 260 விட கணிசமாக அதிகரித்துள்ளது.
சோதனையின் போது சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக 5 கிலோ அரிசி பொதிகள் 1775 ரூபாவுக்கு விற்கப்படுவதை சிஏஏ அதிகாரிகள் கண்டறிந்தனர். சிஏஏவின் களுத்துறை மாவட்ட புலனாய்வு அதிகாரிகள் நுகர்வோர் விவகாரங்கள் ஆணைய சட்டத்தின் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தனர். ஜூலை 17 அன்று களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் இதனைத் தொடர்ந்து நீதவான் அவர்களுக்கு 1 மில்லியன் அபராதம் விதித்துள்ளார். இலங்கையில் வரி செலுத்த தவறுவோருக்கு இறைவரி திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வரி செலுத்த வேண்டிய கட்டுப்பாடு இருந்தும் அதனை திட்டமிட்டு தவிர்ப்பவர்கள், பதிவு செய்யாதவர்கள் அல்லது வரி அறிக்கைகளை சமர்ப்பிக்காதவர்கள் மற்றும் வணிகங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதற்கு அமைய 2026 ஜூன் 3 முதல் நடைமுறைக்கு வந்த உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டத்தின் கீழ் உரிய கால அவகாசத்துக்குள் இணங்காதவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர திணைக்களத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எனவே பதிவு செய்ய தவறுதல், வருமான வரி அறிக்கைகள் அல்லது வருடாந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறுதல் ஆகியவை குற்றங்களாக கருதப்படுகின்றன. இந்த நிலையில் வரி செலுத்துபவர்களுக்கு முதலில் முறையான அறிவித்தல் வழங்கப்பட்டு குறித்த நாளிலிருந்து வரி செலுத்துபவர்களுக்கு 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படும். இந்த 30 நாட்களுக்குள் இணங்க தவறினால் அது குற்றமாக கருதப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறும் சுருக்க விசாரணையின் பின்னர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படுபவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு மிகாத அபராதம் அல்லது 6 மாதங்களுக்கு மிகாத சிறை தண்டனை அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படலாம். இந்த சட்டங்கள் வரி ஏய்ப்பில் ஈடுபடுவோரை குறிவைக்கவே உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் ஒத்துழைப்பு வழங்கும் குடிமக்களை இது பாதிக்காது என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கரந்தனிய மகாகொட பகலமனான பகுதியிலுள்ள ஒரு பெரிய சூதாட்ட கூடத்தில் நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து 5 பெண்கள் உட்பட 8 பேரை கைது செய்துள்ளதாக கரந்தனிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை காவல்துறையினர் அந்த சூதாட்ட கூடத்தில் சோதனை நடத்திய போது சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 8 பெண்கள் தாங்கள் வந்திருந்த 8 மோட்டார் சைக்கிள்களையும் அங்கேயே விட்டுவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. 8 மோட்டார் சைக்கிள்களின் சாவிகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் தப்பியோடியதால் அவற்றை காவலில் எடுத்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வர பெரும் முயற்சி எடுக்க வேண்டியிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் சூதாடிய 8 பெண்களும் எல்பிட்டிய, உருகுகவ, கரந்தனிய போன்ற இடங்களை சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட மற்ற சந்தேக நபர்கள் 8 பேரும் பலப்பிட்டிய நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. நாடு தழுவிய சோதனை நடவடிக்கையின் கீழ் நேற்று மட்டும் 706 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 708 சோதனைகளில் இதுவும் ஒன்றாகும். ஒரு சந்தேக நபருக்கு எதிராக சட்டவிரோத உடைமை தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. தடுப்பு காவல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர்களின் எண்ணிக்கை 11 ஆகும் என்றும் மேலும் 4 பேரை மறுவாழ்வுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் ஆண்டுதோறும் 50க்கும் மேற்பட்டோர் மின்னல் தாக்கத்தால் உயிரிழப்பதாக பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர், மின்னல் விபத்துகளால் ஆண்டுதோறும் பல உயிரிழப்புகள் மட்டுமின்றி சொத்துக்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கும் பாரிய சேதம் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மின்னல் தாக்கம் தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் பொதுமக்கள் அதிக அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ரத்மலானை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு அருகிலுள்ள குடியிருப்பு வளாகம் ஒன்றில் இன்று தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து தீயணைப்பு சேவை திணைக்களம் 2 தீயணைப்பு வாகனங்களை உடனடியாக சம்பவ இடத்துக்கு அனுப்பியது. தீயணைப்பு வீரர்களின் துரித நடவடிக்கையினால் தீப்பரவல் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தீயணைப்பு சேவை திணைக்களம் தெரிவித்துள்ளது. தீ விபத்துக்கான காரணம் மற்றும் அதனால் ஏற்பட்ட சேதம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.